ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவி பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜ். 2005 வெளியான ஒரு ஆக்ஷன் மூவி. படம் ஸ்டார்டிங்கில் இங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளையும் பொண்டாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டு கொண்டுருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த படத்தோட ஹீரோ ஜெஃப் டேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. இவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டி இருக்கிற அந்த 2 ஹாஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. ஆனால் ஜோன்னு சொல்லப்படுற இவன் என்ன செஞ்சிடறான் பார்த்தீங்கன்னா, சொந்த பொண்டாட்டி புள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சுற்றி சாவடிச்சிடறான். அவங்கள காப்பாற்ற முடியல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு வருஷம் சென்று இந்த படத்தோட ஹீரோ ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி பார்த்தீங்கன்னா வந்து அதே டிபார்ட்மெண்ட்டில் சீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ ஹீரோடைய ஃபேமிலி பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப் அமண்டா, அப்புறம் அவங்களோட சன் கேரல். இங்கே ஒரு 3 பேரை காட்டாங்க. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா டெனிஸ், கெவின், மார்க்ஸ். இவங்க 3 பேரை என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜெனிஃபர்னு சொல்லப்படுற ஒரு படக்காரன் வீட்டு பள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. ஜெனிஃபருடைய ஃபாதர் பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வெல்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோடைய பிளாக் மணி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாரு. அதோடைய ஃபுல் ஆதாரத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பதுக்கி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எகிரி குச்சி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டரை அடிச்சு போட்டு ஜெனிஃபர் பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்தா ஜெனிஃபரோடைய தம்பி என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா, உடனே ஓடி போய் பார்த்தீங்கன்னா வந்து அலர்ட் அலாமா வந்து பார்த்தீங்கன்னா தட்டிடுறான். இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சோன்னே கிட்டே உள்ள பெட்ரோலிங் உள்ள இந்த போலீஸ்க்கு அதிகாரிகிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. இப்போ இந்த 3 பேர்லேருந்து ஒருத்தன், அவனோட பேர் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ். அவன் என்ன செஞ்சிடறான் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுறான். விஷயத்தை கேள்விப்பட்ட இந்த படத்தோட ஹீரோ ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து குண்டு அடிபட்டு இருக்கிற அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு. ரெஸ்கியூ டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வளைச்சிடுறாங்க. ஸோ இது பார்த்துக்கிட்டு இந்த 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டெனிஸ்ன்னு சொல்லப்படுறான். இவன் என்ன பண்ணான், மார்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்திரப்படுறான். ஏன் நீ அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை சுட்ட, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக மாட்டிக்கிட்டோம், இப்போ எப்படி நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவப்படுறான். ஜெனிஃபரோடைய தம்பி டாமி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு சீக்ரெட் டோர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறான். படத்தோட ஹீரோ ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போகலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா காடி ஏறலான்னு போகிறாரு. அந்த சமயத்தில் யாருன்னு தெரியாத ஒருத்தர் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா விரட்டி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காடி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போக சொல்கிறான். அந்த இடத்துக்கு போனதான் அந்த படத்தோட ஹீரோ ஜெஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது அவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்காக ஒரு வேலை ஒன்று செஞ்சு கொடுக்க சொல்லி, அது என்ன வேலை பார்த்தீங்கன்னா வெல்டர் இருக்கிற அந்த ஆதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுக்க சொல்லி, ஒருவேளை இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்டாருன்னா அவரோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு சொல்லி பார்த்தீங்கன்னா விரட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ ஜெஃப் டேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒன்று வருது. ஸோ கால் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாமின்னு சொல்லி பண்ண சின்ன பையன் தான். ஸோ கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெஃப் டேலியான்னு சொல்லி பண்ணி கேட்குறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு என்னோட பேர் தெரியும்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன்னு சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, நான் சீக்ரெட் பிளேஸில் இருக்கேன்னு சொல்கிறான். இந்த படத்தோட ஹீரோ ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாரு. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரில் டெனிஸ் சொல்ல போகிற இவனுக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா பெல்ட்டை பேச முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. உடனே அதுக்கு டெனிஸ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து அவன் இப்போ பேசுகிற நிலைமையில் இல்லை, அவன் மயக்கத்தில் இருக்கான்னு பார்த்தா சொல்கிறான். இதுக்கிட்ட இந்த படத்தோட ஹீரோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா டெனிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் ஒன்று பண்ணுறாங்க. என்ன டீல் பார்த்தீங்கன்னா வந்து, நீ இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட்டரை முதல் நீ என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க கேட்குறாங்க. டேனியல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ இந்த டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் ஒப்படைச்சிடறான். வெல்ட்டரை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் மருத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அவன் வச்சிருக்கிற அந்த ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. கெவின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியுமா பார்த்தீங்கன்னா ஜெனிஃபரையும் டாமியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறான். இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த 3 பேரில் மார்க்குன்னு சொல்ல போகிற இவன் என்ன செஞ்சிடறான் பார்த்தீங்கன்னா, கெவினையும் டெனிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறான். திடீர்னு FBI வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ தான் அந்த படத்தோட ஹீரோ ஜெஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அதாவது வந்துருக்கிறது வேறு யாரும் இல்லை, வில்லனோட ஆளுங்க தான், FBI வந்திருக்காங்க. ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அதனால ஸோ ஹீரோக்கு வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லோரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு எப்படியும் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜெனிஃபரையும் டாமியும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ ஜெஃப் வந்து என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவன் கையில் இருக்கிற அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெல்ட்டரை கூட்டிகிட்டு வில்ல சொன்ன அந்த இடத்துக்கு போகிறாரு. இந்த படத்தோட வில்லன் ஆதாரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் அவங்களோட குடும்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறான். கடைசியாக வந்து
பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து அவங்க குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற இல்லையா தான் அந்த படத்தோட ஃபுல் கதை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பாய்.